முதுகுளத்தூர் தொகுதி சிக்கல் நகர்வாழ் வாக்காளர் பெருங்குடி மக்களே, முதுகுளத்தூர் பொது தொகுதியில் தமிழின போராளி அண்ணன் முத்தமிழன் பி வேல்முருகன் அவர்களின் தலைமையிலான தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கூட்டணி வேட்பாளராக மல்லர் மீட்பு களத்தின் தலைவராக இயங்கி வரக்கூடிய செந்தில் மல்லராகிய நான் கேமரா சின்னத்திலே இந்த தொகுதியிலே போட்டியிடுகிறேன். தமிழகத்தினுடைய உரிமை சார்ந்த வாழ்வுரிமை சார்ந்த அத்தனை சிக்கல்களிலும் தலையிட்டு தமிழர்களின் வாழ்வுரிமையை மீட்கவும் காக்கவும் தொடர்ந்து அயராது பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர் அண்ணன் முத்தமிழன் பி வேல்முருகன் அவர்கள். மீனவர்களுடைய வாழ்வுரிமைக்காக சட்டமன்றத்திலே குரல் எழுப்பி மீனவர்களுடைய நலனை காக்க அவர் தொடர்ந்து போராடி வருகிற ஒரு போராளி தலைமை. அதை போல இந்த பகுதியில் லட்சக்கணக்கான பனை மரங்கள் இருந்தும் அது பாழ்பட்டு நிற்கிறது. பனை தொழிலை மீட்டெடுப்பதற்காகவும் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் போராடி வருகிறார். தென் தமிழகத்தில் திரட்சியாக இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினுடைய உரிமைக்காக, குறிப்பாக மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் 90 ஆண்டுகளுக்கு பின், 4 தலைமுறைக்கு பின் அவர்கள் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தில் இருந்து வெளியேற்றப்படுவதை தடுத்து நிறுத்துவதற்காக சட்டமன்றத்திலே குரல் கொடுத்து உரிமை போர் தொடுத்து மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமையை காப்பதற்காக போராடியவர் அண்ணன் பி வேல்முருகன் அவர்கள். தமிழ் சமூக ஐக்கியத்தை ஏற்படுத்த, தமிழ் சமூகங்களில் நிலவி வருகிற ஏற்றத்தாழ்வுகளை களைந்தெறிந்து சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்த போராடி வருகிற தமிழ் தேசிய தலைமையாக அண்ணன் முத்தமிழன் பி வேல்முருகன் அவர்கள் தமிழர் வாழ்வுரிமை கூட்டணி என்கிற கூட்டணியை அமைத்து 60க்கும் மேற்பட்ட சமூக அமைப்புகளை, தமிழ் தேசிய அமைப்புகளை, தமிழ் தேசிய கட்சிகளை ஒருங்கிணைத்து அதிமுக, திமுக என்கிற 2 திராவிட கட்சிகளையும் புறந்தள்ளி இந்த மண்ணிலே ஒரு அறம் சார்ந்த அரசியல் கோலேற்ற வேண்டும் என்கிற இலக்கோடு, நோக்கோடு தமிழர் வாழ்வுரிமை கூட்டணியை கட்டமைத்திருக்கிறார். சமூகம் சார்ந்து, இனம் சார்ந்து இருக்கக்கூடிய பல்வேறு ஆளுமைகளை கூட்டணியில் இடம்பெற அவர்களை அரசியல் களங்காண வைத்திருக்கிறார். எனவே அந்த வகையில் கடந்த 22 ஆண்டுகளாக தமிழ் சமூகத்தின் ஒரு பெரும் அங்கமாக இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளருடைய நலனுக்காகவும் உரிமைக்காகவும் மட்டுமல்லாது இருக்கக்கூடிய பல்வேறு தமிழ் சமூக உறவுகளின் உரிமைக்காகவும் போராடிய செந்தில் மல்லரை அண்ணன் முத்தமிழன் பி வேல்முருகன் அவர்கள் இந்த முதுகுளத்தூர் களத்திலே நிறுத்தி ஒரு புதிய அரசியல் புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறார். வாய்ச்சொல்லோடு இல்லாமல் ஒரு சமூக மாற்றத்திற்கான செயலாக்கத்தை அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன் இங்கு நடைமுறைப்படுத்தி வருகிறார். உண்மையை பேசு, உறக்க பேசு என்று பேச சொல்லிவிட்டு பேசாமல் இருக்கக்கூடிய
பேச்சை நிறுத்திக் கொள்ளக்கூடியவர்களுக்கு நடுவே அண்ணன் முத்தமிழன் துணிச்சலான ஒரு முடிவை எடுத்து தேவேந்திர வேளாளர் சொல்லக்கூடிய அறிவாளுமையாக, அரசியல் ஆளுமையாக, தமிழ் தேசிய ஆளுமையாக திகழக்கூடிய செந்தில் மல்லரை இந்த களத்திலே அண்ணன் வேல்முருகன் நிறுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு ஒரு துணிச்சல் வேண்டும். அந்த துணிந்த முடிவை எடுத்து ஒரு சமூக மாற்றத்தை, ஒரு அரசியல் மாற்றத்தை நிகழ்த்திக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் வேல்முருகன் அவர்களுடைய அரசியல் பயணத்திற்கு செந்தில் மல்லரும் மல்லர் கடமும் நாம் பிறந்த தேவேந்திர சமூகமும் என்றென்றும் நன்றியுடனும் அவருக்கு துணையாகவும் இருக்கும் என்கிற செய்தியையும் நமது தலைமைக்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். என் அன்பு சொந்தங்களே, இந்த மண்ணில் சாதிய ஏற்றத்தாழ்வுகளை கலைந்தறிய கண்டுதனுடைய உயிரை கொடையாக தந்தவர் மாவீரன் அண்ணன் சிக்கல் கணேசபாண்டியன். சமூக உரிமை போராளி இமானுவேல் சேகரன் காட்டிய வழியிலே தொடர்ந்து இங்கே பலர் சாதி ஒழிப்பு என்று பேசுவார்கள். அதிலிருந்து நாங்கள் வேறுபடுகிறோம். அந்த கருத்துருவாக்கம் என்பதே பிழையானது. அது ஒரு வெற்று வாய்ச்சவடாது. சாதி ஒழிப்பு என்பது ஆகாவடி கோட்பாடு. சாதி ஆதிக்க ஒழிப்பு என்பது ஆண்மைத்தனத்தின் வெளிப்பாடு. சாதியை ஒழிக்கிறோம் என்று பேசுவது அரங்கத்திற்குள் வந்து போடுகிற வெற்றி கூற்று. சாதி ஆதிக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் அது களத்திலே ஆற்ற வேண்டிய பணி. அத்தகைய பணியை ஆற்றி சாதி வெறியை தனித்து சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகிற சாதி ஆதிக்க ஒழிப்பு களத்திலே நாங்கள் நிற்கிறோம். இதை தமிழ் சமூக உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சமூகத்தோடும் எங்களுக்கு சண்டை இல்லை. அதே வேளை எந்த சமூக விரோதிகளோடும் எங்களுக்கு சமரசம் இல்லை. இது போன்ற களத்திலே நின்று இந்த சமூகத்தை அரசியலாக்க களம் கண்டிருக்கக்கூடிய செந்தில் மல்லராகிய எனக்கு, தமிழ் தேசிய அரசியல் வேட்பாளராக நிற்கக்கூடிய எனக்கு நீங்கள் கேமரா சின்னத்திலே தேவேந்திர வேளாளர்களும் ஏனைய தமிழ் சமூக உறவுகளும் வாக்களித்து என்னை வெற்றிபெறச் செய்ய வேண்டும். இந்த களத்திலே இருக்கக்கூடிய வேட்பாளர்களில் தமிழ் தேசியத்தை ஆழமாக ஆய்ந்து உள்வாங்கி, ஏன் இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசுகிறவர்களை எல்லாம் தமிழ் தேசியம் பேச வைத்தவன் செந்தில் மல்லர். செந்தில் மல்லரையோ, செந்தில் மல்லர் பிறந்த தேவேந்திர வேளாளர் சமூகத்தையோ புறந்தள்ளிவிட்டு இங்கே எவரும் எந்த அரசியலும் செய்ய முடியாது. குறிப்பாக தமிழ் தேசிய அரசியலை நீங்கள் வெற்றி காண முடியாது. தமிழ் தேசிய அரசியல் என்று ஒன்று இந்த மண்ணிலே வெற்றி பெறப் போகிறது என்று சொன்னால் அந்த களத்திலே செந்தில் மல்லர் நிற்பான். அத்தகைய களம்தான் தமிழர் வாழ்வுரிமை கூட்டணி என்கிற அரசியல் களம். தமிழ் தேசிய அரசியல் பணி என்பது முழு மூச்சோடும் வீச்சோடும் இடம் இருக்கிறது. எனவே வெற்றி இந்த தேர்தலுக்காக மட்டுமே இந்த அரசியலை நாங்கள் முன்னெடுக்கவில்லை. தொடர்ச்சியாக தமிழ் நிலத்தில் தமிழர் அரசியலை, தமிழ் தேசிய அரசியலை நிறுவுவது என்பதுதான் எங்களுடைய வேலை. அத்தோடு உழைக்கும் மக்களான உழவர் குடியின் தலைமை என்பதுதான் தமிழ் தேசியத்தினுடைய தலைமையாக இருக்க முடியும். அந்த வகையிலே தமிழ் தேசியத்தில் தலைமையை நிறுவுவோம் என்கிற இலக்கோடு பயணிக்கக்கூடிய அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன் அவர்களுக்கும் அவரோடு கைகோர்த்திருக்கக்கூடிய அவரின் தம்பி செந்தில் மல்லர் அவர்களுக்கும் நீங்கள் தமிழ் சமூக உறவுகள் உங்களுடைய ஆதரவை தெரிவிக்க வேண்டும். இந்த பகுதியிலே இஸ்லாத்தை தழுவிய எமது இரத்த உறவுகள், ஏராளமான இரத்த உறவுகள் இங்கே இருக்கிறீர்கள். இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலைக்காக தொடர்ந்து சட்டமன்றத்திலே குரல் கொடுத்து அதற்கான ஆர்ப்பாட்டங்களை, போராட்டங்களை நடத்தக்கூடிய, உண்மையான உணர்வோடு நடத்தக்கூடிய தலைமையாக அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன் அவர்கள் விளங்கி வருகிறார். எண்ணற்ற இஸ்லாமிய எமது உறவுகள் அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன் அவர்களை ஆதரித்து அவருக்கு துணையாக, அவருக்கு பக்கபலமாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே சமய வேறுபாடுகளை கடந்து, சாதிய வேறுபாடுகளை கடந்து தமிழினமாக ஒன்று சேர்ந்து தமிழ் நிலத்தில் தமிழர் ஆட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்கிற
இலக்கோடு அதிமுக திமுக என்ற இரண்டு திராவிட கட்சிகளையும் புறந்தள்ளிவிட்டு தமிழர் தேசிய அரசியலை முன்னெடுத்து வென்றெடுக்க களம் கண்ட அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன் தலைமையிலான தமிழர் வாழ்வுரிமை கூட்டணியுடைய வேட்பாளராகிய செந்தில் மல்லரை நீங்கள் ஆதரித்த கேமரா சின்னத்தில் அவர்களுடைய வாக்குகளை வணக்கம்.